நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மாலை வேளையிலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் கூட ஒரு வேத பகுதியோடு உங்களோட பேச விரும்புகிறேன். சங்கீதம் 139 அதிகாரத்தில், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனங்களே, நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்தவர், நம்மை முற்றிலுமாய் புரிந்து கொள்ளுகிறவர், நம்மை முற்றிலுமாய் அறிந்து கொள்ளுகிறவர், நம்முடைய மனதில் காணப்படுகிற அனைத்து விதமான வழிகளையும் ஆராய்ந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தேவ ஜனங்களே, மனுஷரால அறிய முடியாத வேதனை, மனுஷரால புரிந்து கொள்ள முடியாத வேதனை, மனுஷரிடத்துல எந்த உதவியும் நமக்கு கிடைக்கலனா நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் நம்முடைய மனநிலையை புரிந்து கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பாருங்க, இன்னைக்கு மனுஷன் நம்மளை அறிந்து கொள்ள முடியாது, நம்முடைய மனநிலையை அறிந்து கொள்ள முடியாது. நாம் என்ன யோசிக்கிறோம், நம்முடைய கவலை என்ன, நம்முடைய கண்ணீர் என்ன, நம்முடைய பாரம் என்ன, நம்முடைய வருத்தம் என்ன என்று மனுஷர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். பாருங்க, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகின்ற வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, நம்முடைய மனதில் காணப்படுகிற நினைவுகள் அவர் தூரத்திலிருந்து பார்க்கிறாராம். நாம் உட்கார்ந்திருக்கும் போதும் பார்க்கிறார், நாம் எழுந்திருக்கும் போதும் அவர் பார்க்கிறார். தேவ ஜனங்களே, இந்த நாளிலே நம்மை பார்க்கிற தேவனை மட்டும் நாம் பார்ப்போம், நம்மை ஆராய்ந்திருக்கிற தேவனை மட்டும் அறிந்து கொள்ளுவோம். இந்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசுக்கு ஆமென். ஸ்தோத்திரம்.